இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து எழுப்புதலின் விளைவு என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். வசனம் இவ்வாறு சொல்கிறது. அப்போஸ்தலர் 6:8 ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் என்றங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி எழுப்புதல்ல என்ன நடைபெறுமா? அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெறுமா? இங்கே ஸ்தேவான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடத்தினான் என்று சொல்லி அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இன்னும் அங்கே திமிர்வாதக்காரன் நடந்த அற்புதத்தை இங்கே போடப்பட்டிருக்கிறது. 8 வருடமாய் ஒரு திமிர்வாதக்காரனை அங்கே கிடைச்சு வச்சிருக்காங்க. அவனுடைய பெயர் ஐனேயா என்று அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவன் பேதுரு லித்தா ஊர்ல அங்க சென்று கொண்டிருக்கான். அங்கே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் பார்க்கிறான், அந்த திமிர்வாதக்காரனை பார்க்கிறான். அப்போஸ்தலர் 9:34 குறிப்பிடப்பட்டிருக்கு. பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீனே போட்டுக்கொள் என்று உடனே அவன் எழுந்திருந்தான் என்று சொல்லி அங்க போடப்பட்டிருக்குது. அவனை பார்க்கிறான், இவன் படுக்கையை எடுத்துட்டு போன்னு சொல்லும். இப்போ இதே சம்பவம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக அந்த திமிர்வாதக்காரனை 4 பேர் கொண்டு இறக்குறாங்க. ஆண்டவர் அங்க அது செய்த அற்புதத்தை போலவே இங்கே நடைபெறுகிறது. பேதுருவும் அங்கே செய்கிறான். இன்னும் யோப்பா பட்டணத்துல தொற்காள் தபித்தாள் என்பவளை பேதுரு உயிரோடு எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அங்க பேதுரு போய் அங்க இருக்க அந்த அவளை குளிப்பாட்டி, அந்த தொற்காள் அவள் மரித்து விட்டாள் என்று குளிப்பாட்டி அங்க வச்சிருக்காங்க மேல் வீட்டறையில. அங்க எல்லாரும் அழுகுறாங்க. ஆனா பேதுரு போய் அந்த அந்த தப்பித்தாளை எழும்பு சொல்லி அவளை உயிரோடு எழுப்புகிறார். இன்னும் பாத்தீங்க, அந்த மரித்தவள் உயிரோடு எழும்புகிறதை, அவ்வளவு பெரிய அற்புதங்களை அங்கே காணலாம். இன்னும் பிறவி சப்பானி அங்கே நடக்கிறதை பார்க்கிறோம். பேதுரு யோவானோ அங்கே ஆலயத்துக்கு செல்றாங்க. அங்க பிறவி தாயின் வயிற்றிலே தாயின் வயிற்றிலே அவன் சப்பானியா இருந்த ஒரு மனிதனை பார்த்து சொல்றாங்க, வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்ல, ஆனா நான் இயேசுவை தர்றேன்னு சொல்லிட்டு அவன் உடனே அவன் ஊனும் மாறுது. அவன் சப்பானியா பிச்சை கேட்டு கொண்டிருந்த அந்த சப்பானி எழுந்து நடக்கிறான். அதை அப்போஸ்தலர் 3:2-8 நாம் வாசிக்கலாம். அதே போல என்ன ஒரு சம்பவமும் அங்கே நடைபெறுகிறது. அப்போஸ்தலர் 14:8-10 அங்கே ஒரு பிறவி சப்பானியை பார்க்கிறார். அங்க லிஸ்ட்ராவிலேயே அங்க ஒரு தாயின் வயிற்றிலே பிறவி சப்பானி ஒரு மனிதன் அங்கே இருக்கிறான். அவனை உற்று பார்க்கிறான். அங்க உற்று பார்க்கும்போது பவுல் பேசி கொண்டு இருக்கிறத அவன் பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ அவன் ஒருபோதும் ஒரு நாளும் அவன் நடக்கல, அவனால நடக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில இருந்த அந்த சப்பானி, தாயின் வயிற்றிலே அவன் சப்பானியா இருந்த அவனை பார்த்து பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் உன்ட்ட இருக்குது, நீ எழும்பி நடன்னு சொல்றான். உடனே அவன் குதித்து எழும்பி நடக்கிறான். இந்த சம்பவம் நடந்தோடனே அங்க ஜனங்கள்லாம் என்ன சொல்றாங்க பாருங்க. அப்போஸ்தலர் 14:11 பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று சொல்றாங்க. அவ்வளோ அற்புதம் நடக்குது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களும் அற்புதம் சீசர்கள் மூலமா கர்த்தர் நிகழ்த்துகிறார். இன்னும் பேதுரு நிழலை தொட்டு அநேக சுஸ்தமாடுறாங்க. அப்போஸ்தலர் 5:15-16 இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களின் சிலர் மேல் படும்படி அவர்களை வெளியே வீதிகளை கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணத்தில் உள்ள திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்தாவினால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். பேதுருவோட நிழல பட்டு கூட அங்க அற்புதம் நடக்குது. பவுலின் உருமால் மற்றும் கச்சையினால் கூட சுகமாக்கப்பட்டார்கள் அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 19:11-17 போடப்பட்டிருக்குது. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து
வியாதிக்காரர் மேல் போட்டு வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த 5ஆம் நாளிலே கர்த்தர் அந்த அப்போஸ்தலரை கொண்டு அவர்கள் அநேக அற்புதங்களை அடையாளத்தையும் அவர் அந்த எழுப்புதலே உண்டாக்குன. அதே போலதான் இன்றைக்கும் நம் கடைசி கால எழுப்புதல அநேக அற்புதம் நடக்கும். இன்னும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலர் 20:7-12 குறிப்பிடப்பட்டிருக்கு. பேதுரு வாரத்துல முதல் நாள் அங்க சீஷர்களை சந்திக்கிறான். அப்போ சந்திக்கும் போது அவனுக்கு அவங்ககிட்ட சுக செய்தி எல்லாம் கேட்டுட்டு அவன் அங்க நாளைக்கு அவன் கிளம்பணும். அதனால இரவு நேரத்துல அவன் பிரசங்கிக்கிறான். அப்போ இரவு நேரத்துல அங்க அந்த இடத்துல நிறைய மின் விளக்கெல்லாம் போட்டு வைத்திருக்கிறாங்க. அங்க பேதுரு நிறைய நேரம் பேச ஆரம்பிச்சிட்டான். அப்போ அங்க ஒரு மனிதன், ஒரு வாலிபன் என்ன செய்யறான், ஐந்திகு என்ற பெயர் கொண்ட ஒரு வாலிபன் தூங்குறான். அவன் தூங்கி மேல 3வது மாடியில இருந்து கீழே விழுந்து மரித்து விடுகிறான். இப்போது பேதுரு கீழே இறங்கி போய் அந்த வாலிபனை தூக்கி அவனை உயிரோட கொண்டு வர்றான். இப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் இங்கே கடைசி காலங்கள்ல நடைபெறும். மரித்த வாலிபன் உயிரோடு எழும்பின சம்பவங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ எழுப்புதலுக்கு நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எழுப்புதல் நம் தேசத்துக்கு வந்துவிட்டது என்றால் என்ன நடக்குமா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும் என்று சொல்லி இன்றைக்கு கற்றுக்கொண்ட ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. ஆண்டவரே, எங்க தேசத்துல இதே போல அற்புதங்களை செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே கூட நிசப்பா இதே போல அற்புதங்களுக்காக காத்திருக்கிறவங்க அநேகரா இருக்காங்கப்பா. பார்வை இல்லாம, நடக்க முடியாம, முடவர்களாக, இன்னும் நிறைய பேர் வாய் பேச முடியாம, இன்னும் நிறைய பிள்ளை சுகவீனமாக, பலவீனத்தோடு, வியாதியோடு, அப்பா எவ்வளோ காரியம் சொல்லப்பா எங்க வாழ்க்கையில சப்பா. அப்படிப்பட்ட அற்புதத்துக்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய கரம் இறங்கட்டும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளும் கூட ஒருவேளை எனக்கு இந்த அற்புதம் நடக்காதா என்று சொல்லி கூட கேட்டுக்கொண்டிருக்கலாம்ப்பா. இப்பவே ஒரு வல்லமை இறங்கட்டும்ப்பா. உடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை, அற்புதத்தை நிகழ்த்தி கொடுங்கப்பா. இந்த நாள்லே சப்பா நாங்க கற்றுக்கொண்ட காரியம் எங்க வாழ்க்கையில பிரதிபலிக்க கிருபை தாங்க. துதிக்கான மகிமையெல்லாம் மக்கள் ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை மகிமை